வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த சதன் டர்பி ஜஸ்ட் நோ முடிஞ்சுது. அண்ட் இது பயங்கர ஒன் சைடு அஃபேருங்க. நல்ல ஒரு பயங்கர டைட்டான கான்டெஸ்டாக போகும்னு சொல்லி தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். அண்ட் செப்பாக்கில் நடந்தது. ஸோ எல்லாரும் எதிர்பார்ப்பும் ஹோம் ஃபேன்ஸோட சப்போர்ட் இதெல்லாம் மீறி ஆர்சிபி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேம் டிஸ்பிளே. ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கலக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த நாளோட டிசர்வ்ட் வின்னர்ஸ், அதில் ஒரு எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் 17 வருஷத்துக்கு அப்புறம் செப்பாக் ஃபோர்டஸை வந்து கேபா ப்ரீச் பண்ண மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி அதுக்கெல்லாம் நம்ம தேவலாமா என்னை பொறுத்த வரைக்கும் போவேன்னா, இன்னைக்கு டே அவங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி கேம். அண்ட் பர்சனலாக சிஎஸ்கே ஒரு ஃபேனாக சொல்கிறேன், எனக்கு ஒரு செம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது நான் போகும்போது நிறைய எல்லாருமே பேசுவோம். பட் எனக்கு பர்சனலாக என்னோட ஒஸ்ட் கேம், ஒரு சிஎஸ்கே கேமோட ஒஸ்ட் கேம் இதான். கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்லை. எதுக்கு பேட்டிங் ஆடுற வர்றோன்னே தெரியாமல், யார் எவனோ போகிற ரோட்டில் போகிறவனா பிடிச்சி டீமில் போட்ட மாதிரி, என்ன எதுக்கு ஆடுறோம் கடமைக்கேன்னு ஆடுறானுங்க. ஒரு அவனுக்கு 12 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, நம்ம வெறும் 3 சிக்ஸ் அடிச்சிருக்கோம். தோனி அடிச்சு லாஸ்ட் 2 தவிர ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கோம். இது எதுக்கு என்னன்னு எனக்கு என்ன இன்டென்ட்னே தெரில. 200 அடிக்கணும் 20 ஓவரில். ரன் ரேட் 10. ஸ்டார்ட் பண்றது 6 ஓவருக்கு 30 ரன், 3 விக்கெட் பவர் பிளேல. இப்படி போனா எப்படி இது பண்ண முடியும்? இதோட என்னன்னா, என்னோட ஆதங்கத்தை முதல் கொட்டிடு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. டிசி இதே மாதிரி தான் இருந்தாங்க. 30க்கு 3 இருந்தாங்க, 65க்கு 5 இருந்தாங்க. சூப்பர்பா சேஸ் பண்ணாங்க. வந்து அடிக்கிறான், இவன் வர்றான், அவன் வர்றான், எதுவுமே கவலைப்படல. இதுதான் கேம், இப்படிதான் ஆடணும், இப்படிதான் ஒரு சேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஜெயிக்கிறமோ தோக்குறமோ, வி ஹாவ் டு புட் அவர் கம்ப்ளீட் எஃபர்ட் அப்படிங்கிறத டிசி சூப்பரா காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமை நம்ம பார்த்து வியக்கிறோம். அசுதேவ் சர்மா, சஷாங்க் அப்படின்னு நம்ம எல்லாமே ப்ரைஸ் பண்றோம், எல்லாமே இது பண்றோம். ஜென் போல்ட் அவங்க. பட் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து இன்னும் அந்த பழைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்டு, அதே சக்கரத்துல அந்த குதிரை வண்டியிலே நம்ம திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டு அதே இதுல எங்கேயோ ஸ்டக் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்தது. அண்ட் இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட்டா டிசப்பாயின்மெண்ட். பவுலிங், ஃபீல்டிங் ஒஸ்ட், டீம் 11 அதோட ஒஸ்டா இருக்கு. பேட்டிங் சுத்த ஒஸ்ட். இன்டென்ட்டே 10 பேர்ட்டையுமே இன்டென்ட்டே இல்லை. எதுக்கு பேட்டிங் ஆடுறாங்கிற மாதிரி இருந்துச்சு. சாரி, இது என்னோட ஆதங்கத்தை நான் சொல்றேன். ஸோ நான் ஸ்டார்ட் வித், நான் மேடி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன்டா. சொல்லு, நீ உன்னோட தாட் சொல்லு. ஓகே, அங்கதாங்க எல்லாம் புரியுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், ரிவ்யூலயும் சொன்னேன், மேட்சோட ரிவ்யூலயும் சொன்னேன், ஆர்சிபி டீம் ரிவ்யூலயும் சொன்னேன். ஆர்சிபி லுக் ஸ்ட்ராங்கர் இன் பவுலிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி. தே பிலீவ் இன் தேர் பவுலிங் அட்டாக் இன்ஸ்டெட் ஆஃப் சூப்பர் பவர்ஸ். அவங்க பண்ண ரெண்டு பை, ஒன்னு ஜோஸ் ஹெசில்வுட், இன்னொன்னு வந்து புவி. ரெண்டுமே பேவ் தேர் வே ஃபார் தெம். அண்ட் இன்க்ளூடிங் அவங்க ஸ்வப்னில் சிங் இந்த கேம்ல யூஸ் பண்ணல, அப்பயுமே தே சீல் த கேம். அவங்க வரப்போ ஒரு கிளியர் பிளானோட வந்துட்டாங்க. சிஎஸ்கேல அந்த ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர் போடக்கூடாது. அந்த 12 ஓவர் அவங்க போட்டாங்கன்னா நீங்க கேம் போயிருன்னு சொல்லிட்டு அஸ்வினை உள்ள வந்தோன்னு அன்செட்டில் பண்ணியாச்சு. ஸோ அஸ்வின் அட்சேப்பா கடைசியா எப்ப 4 ஓவர் போடாம இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. ஐ எம் ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் அஸ்வின். அஸ்வின் சேப்பாக்லாம் 2 ஓவர்ல அடி வாங்கி 2 ஓவர் போடாம இருந்து நான் பார்த்தது கிடையாது. அதை அன்செட்டில் பண்ணிட்டாங்க. அண்ட் தி அட்டாக் ஜடேஜா டூ. த ஒன்லி வெப்பன் தட் வி யூஸ் வாஸ் நூர் அஹ்மத். அந்த நூர் அஹ்மதோட கேமை மட்டும் தான் அவனையும் ஹிட் பண்ணி இஸ் க்ளோஸ் டு 9 ஆர் 8 ரன் நினைக்கிறேன். 36 ரன்ஸ், 9. அன்செட்டில் பண்ணணும். அன்செட்டில் பண்ணோட தாக்க வந்து அங்கிருந்து எப்படின்னா ஒரு கேமை செக்மெண்டா பிரிச்சு ஒரு ஓவருக்கு 6 பால்ன்ற மாதிரி இந்த கேமை 6 பார்ட்டா பிரிச்சு 6 பார்ட்லயும் ஆர்சிபி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ணிட்டாங்க. நீ சொன்ன சிஎஸ்கே ஓல்டரா ஸ்டக்கா இருக்காங்க, பட் தட் ஷோ த சிஎஸ்கே அப்படி இருந்தா வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச், ஒன் ஆஃப் டே டசன்ட் மீன் த என்டையர் லெகசி. இது எப்பவும் நடந்திருக்குதான். இது வந்து புதுசு கிடையாது நமக்கு. நான் என்ன சொல்றது, 18 வருஷமா ஃபேனா இருக்குமா, இத்தனை வாட்டியும் இப்படிதான் இருந்திருக்கு. என்னன்னா அந்த பிளேயர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்றது தான் சிஎஸ்கே பெஸ்ட். மற்ற டீமா தான் சாப் அண்ட் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வேக்கம், ஒரு பெரிய வாய்ட் தட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் டெவான் கான்வே. டெவான் கான்வேயோட சர்வீஸ் நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். டெவான் கான்வே அட் த டாப், இட் வில் பி லீத்தன். அவனுக்குள்ள வந்துட்டு சாம்கர்ன் எடுத்துட்டு தீபக் ஹுடாக்கு பதிலா அன்சுல் கம்போஸ். வி நீட் ஒன் மோர் பேசர். அந்த பேசர் இருந்தா இந்த பேலன்ஸ் யூனிட் வில் பி செட்டில். இந்த டீம் வச்சு நம்ம ஈஸியா வின் பண்ணிக்கலாம். அதுதான். நீ மத்தபடி வந்து இந்த பிக்கஸ்ட் லாஸ் அந்த ஹர்ட்லாம் ஓகே, ஒன் ஆஃப் டே. இதோட மோசமாலாம் மும்பை கூட லாஸ் ஆயிருக்கும் கொல்கட்டால ஃபைனல் ஆடுறப்போ. தட் டசன்ட் மீன் சென்னை வந்து ஒரு ஒன் பேட் டே சீசன் முடிஞ்சதுன்னு கிடையாது. நிறைய பேர் இப்போ வருவாங்க, சீசன் முடிஞ்சது என்னடா, இல் ஆல்வேஸ் கம் பேக். தட்ஸ் தி சிஎஸ்கே. ஓகே, சரி, ஓகேடா. நான் இன்னைக்கு நம்ம கூட கார்த்தி ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ கார்த்திகிட்ட கேட்போம். ஒரு ஆர்சிபி ஃபேன், பயங்கர கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஸோ கார்த்தி சொல்கிறான்,
நீ நம்ம இதுல ப்ரிவியூல வரல, பட் ரிவ்யூல வந்திருக்க. சொல்லு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க ஆர்சிபியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் எப்படி இந்த மேட்சோட இது சொல்லு ஒரு சம்மரி மாதிரி. மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த சேப்பாக் கிரவுண்டில் வந்து பார் ஸ்கோரே வந்து 160 to 170. பிச் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா 160 to 170 தான் பார் ஸ்கோரு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா 30 ரன்ஸ் அடிச்சது, 35 ரன்ஸ் அடிச்சதே வந்து ஒரு பிக் போனஸ் ஃபார் ஆர்சிபி. இப்போ அது 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 போக சிஎஸ்கே பேட்டிங் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல அவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்தா மேபி தே would have கம் க்ளோசர் டு த டார்கெட். பட் என்னன்னா பவர் பிளேலே ஏசல்வுட் டாப் ஆர்டர் காலி பண்ணிட்டான். ஸோ அதுவே சிஎஸ்கேக்கு பயங்கர செட் பேக். அப்புறம் நடுவில் வந்து எனக்கு என்னன்னா வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக பார்க்குற சிஎஸ்கே மாதிரி தான் இருந்தது. சிஎஸ்கே வந்து ஜெயிப்பாங்க தோப்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சிஎஸ்கே அந்த பவர் பிளே 6 ஓவர் 10 ஓவரில் ஒரு டிப்பிக்கல் டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க. அது வந்து சேப்பாக்கில் இன்னைக்கு அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி 10 ஓவருக்கு 14 ரன் ரேட் போயிடுச்சு. அப்பயும் தடவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க தவிர கடைசி அந்த தோனி அந்த 2 யூஸ்வலாக தோனி ஃபினிஷ் பண்ணுற அந்த 2 ஓவர் அதில் தான் தோனியோட அந்த ஃபினிஷிங் இருக்குது. மற்றபடி தோனி முன்னாடி இறங்கியிருக்கணும், ஆனால் அது பழைய தோனி கிடையாது. பழைய தோனி கிடையாது. இப்போ இருக்கிற தோனிக்கு வந்து ரெண்டு இந்த இது மீம் வரும் இல்லை, அண்ணனுக்கு 2 பால் போடு, அந்த மாதிரி கடைசி 2 ஓவர் மட்டும் தான் அடிக்கிறாரே தவிர முன்னாடி இறங்கி அடிக்கிற தோனியெல்லாம் இப்போ இல்லை. மற்றபடி மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் தான் ஆடினாங்க என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகேடா. சாரி, இப்போ நம்ம கிறிஷ் கிட்ட வருவோம். நம்மளோட சேனலோட மேன் ஆஃப் த மேட்ச் 70-30 எவ்வளோ சொன்ன? 80-20யா? 82-18. ஸோ சரி, ஓகே. நீ சொல்றா எங்க நம்ம மேட்சை விட்டோம், அதான் நம்ம எங்க மேட்சை விட்டோம், இல்லை எப்படி என்ன இதுன்னு நீ சொல்லு, உன்னோட தாட் சொல்லு பார்ப்போம். இல்ல கார்த்தி சொன்ன மாதிரிதான் அந்த 160 to 170 அந்த ஸ்கோர் தான் வந்திருக்க வேண்டியது. ஒரு 3 கேட்ச், அதுல 2 வந்துட்டு பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச். ராகுல் திரிபாதி கேட்ச் கூட, ராகுல் திரிபாதி விட்டது கூட டஃப்பான கேட்ச். அந்த கேட்சை எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஒரு பார் ஸ்கோருக்குள்ள நம்ம நிப்பாட்டிருக்கலாம் 160 to 170குள்ள. அந்த கேட்ச் மிஸ்டேக்ஸ் பிளஸ் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சிஎஸ்கே ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, ருத்ராஜ் தான் ஓப்பனிங் ஆடணும், திரிபாதி வந்துட்டு ஒன் டவுன் தான் ஆடணும். அவன் சன்ரைசர்ஸ்க்கு நல்லா பண்ணதும் சரி, இதுக்கு நல்லா பண்ணதும் சரி, ஒன் டவுன்ல தான் நல்லா பண்ணியிருக்கான். ஏன்னா திரிபாதி அவுட் ஆயிட்டான்னா ருத்ராஜ் இன்னைக்கு வரும்போதே ப்ரெஷர்ல வந்தான். அது ருத்ராஜே ஓப்பனிங் இறங்கிட்டு போகலாம். ஓப்பனிங் இறங்கிட்டு அவன் ஒரு 10-15 பால் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட விக்கெட் கொடுக்காம ஆடலாமே தவிர இந்த மாதிரி வரும்போதே ஒரு ப்ரெஷர்ல வர்றதுன்றது இதுதான். ருத்ராஜ் அட்வான்ஸ் ஓப்பனிங் ஆடணும். நான் 11ல இதை சேஞ்ச் பண்ண மாட்டேன், ஆன்மையெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன். சாம் கரன் தான் ஆடுவேன். ஏன்னா சாம் கரன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சீசன்ல தான் வராரு. நான் சாம் கரன் தான் ஆடுவேன். சிஎஸ்கே நம்மளுக்கு தெரியும், இந்த ஒரு மேட்ச் தோத்தோடனே 4 மேட்ச் தோத்தாலே மாற்ற மாட்டாங்க டீம். ஒரு மேட்ச் தோத்ததுக்கெல்லாம் மாற்றவே மாட்டாங்க. எனக்கு தீபக் கூட எனக்கு நான் அப்படி சேஞ்ச் பண்ணா கூட கான்வே கொண்டு வர மாட்டேன். தீபக் கூடாக்கு பதிலாக விஜய் சங்கரை வேணா உள்ள எடுத்துருவேன் தவிர வேற எந்த சேஞ்சும் நான் பண்ண மாட்டேன். பிளஸ் ரஜத் பட்டிதார் வந்துட்டு ஒரு ஒரு தைரியமா ஒரு இன்னைக்கு ஒரு கேப்டன்சி. அவன் ஸ்ரேயா சர்மாக்கு 2வது ஓவர் கொடுத்ததுன்றது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த ஆர்சிபி டீமை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஓவர்ல 14 ரன் போயிடுச்சுன்னா டக்குன்னு அடுத்த ஓவர் வேற பவுலரை மாற்றுவாங்க. சிவம் தூபே நிற்கும் போது தைரியமா அவர் கொடுத்தாரு. பிளஸ் இதுலயே க்ளோஸ் அவுட் பண்ணிட்டாரு மேட்ச் பவர் பிளேலே. சொல்லு மேடி சொல்லு. ஒன் மோர் திங் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து உள்ள வரப்போ பட்டிதர் யூஸ் பண்ண அந்த டாக்டிக்ஸ். அதாவது யார் யாரை எங்கெங்க போடணும்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டான். யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் போட போறேன். ரொனால்டோ பண்டியா ஸ்பின்னர் இருக்கான், நான் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான்னு சொல்லி அவனை இறக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவன் யூஸ் பண்ணேன். இத்தனைக்கும் அவன் தான் வந்து போன வாட்டி மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணான். அது இல்லாம அந்த ரிசோர்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணான். யார் தேவை பவர் பிளேக்கு ஒரு ஓவர் முன்னாடி, அதாவது 5th and 6th கொண்டு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து பவுலர்ஸ் அடி வாங்காம இருப்பாங்களோ. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இஸ் கேப்டன்சி இன் பெங்களூர். பிகாஸ் பெங்களூர் தான் உங்களுக்கு 7 கேம் மேல போறாங்க. பெங்களூர்ல எப்படி மேண்டல் பண்றன்றத பார்க்கணும். ஏன்னா அவே கேம்ஸ் 2 இருக்கு, இந்த கேம்ஸ் வின் பண்ணிட்டாங்க, கொல்கட்டாலே வின் பண்ணிட்டாங்க. பெங்களூர்ல 2 கேம் எப்படி கேப்டன்சி பண்ண போறான்னு பார்த்துட்டு தென் வில் டிசைட் வெதர் அவங்களுக்கு 18வது படி இருக்கா இல்லையாண்டு. பட் பர்ஃபார்மன்ஸ்கள் இன்னொன்னு ஹர்ஷல் பட்டேல் இது ஹேசல்வுட் வந்துட்டு இங்க போட்ட லென்ஸ் வந்துட்டு சேப்பாக்கு பெர்ஃபெக்டான லென்ஸ்.
அவர் போட்ட பவுன்சரு எல்லாமே ஓகே, பட் அதே பவுன்சர் அவரு அங்க ஒர்க் அவுட் ஆகுமா? எட்ஜில் சிக்ஸ் போகும். டெத்துல இல்ல, ஓப்பனிங்ல இப்ப நீங்க ருத்ராஜ் எடுத்த ஷாட்டே வந்துட்டு ஆர்சிபி கிரவுண்ட்ல அது Definitely. அங்க அவர் அதான் என்ன பிளான்ஸ் மாத்த போறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. always there பிளஸ் is. அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் ஸ்ரேயா சர்மாவை வந்துட்டு அங்க எப்படி டேக் ஆன் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கு. பட் கேப்டன்சி நல்ல கேப்டன்சி, இந்த We have to give it to சேப்பாக்கு நல்ல கேப்டன்சி. அதுதான் நம்ம பண்ண மிஸ்டேக்கை அவங்க கேபிட்டலைஸ் பண்றாங்க, மிஸ்டேக்கை கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நான் ஆச்சரியமே பட மாட்டேன் சிஎஸ்கே ஆடினதெல்லாம். சிஎஸ்கே இப்படிதான் ஆடுவாங்க, பொறுமையாதான் ஆடுவாங்க. அவங்க 200 சேஸா இருந்தாலும் என்ன, இன்னைக்கு விக்கெட் ஒரு 3 விக்கெட் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. இதுவே ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா 10 ஓவர்ல 70 இருந்திருக்கும், அடுத்த 10 ஓவர்ல 120 அடிக்க பார்ப்பாங்க. அதுதான் சிஎஸ்கேவோட டிபிக்கல் சேஸ். இன்னைக்கு விக்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு, அதுதான் ஒரு மாற்றமே தவிர மிச்சப்படி எப்பயும் போல ஆடுறதா சிஎஸ்கே. இதுக்கெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் டு ஆர்சிபி ஃபேன்ஸ், இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னே கப் அடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணாம இந்த டீமை பேக் பண்ணிட்டு இப்படியே போனீங்கன்னா கப் வின் பண்ணலாம். திருப்பி இதுக்கே வந்து பெரிய வின் பண்ண மாதிரி ஆடிட்டீங்கன்னா கஷ்டம். இது ஒரு பார்ட் ஆஃப் வின். ஒரு கேம் வின் பண்ணிருக்கீங்க, ஒரு கேமை வின் பண்ணி அப்படி போனா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம்டா, இதை பாருங்கடா நீங்க லாலிபாப்பு சரி அந்த டோல்ஸ் எல்லாம் அப்பார்ட், ஆர்சிபி இதே மாதிரி ஆடினாங்கன்னா they have chances to qualify for this. அதுதான் பெங்களூர்ல எப்படி ஆடுறாங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல். கார்த்தி நீ சொல். அதான் நான் போன ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான், we will take one game at a time. ஒரு மேட்ச், அந்த மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, அது பிளே ஆஃபோ ஃபைனலோ அது என்னவா இருந்தாலும் நான் ஒன் மேட்ச் அட் அ டைம் தான். ஆனால் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து 17 வருஷம் அடிக்கலை 18 வருஷம் அடிக்கலைன்ற கதை வந்து ஸ்டோரி வந்து குக் பண்ணுறது எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதே மாதிரி இப்போ ப்ரிவியூவில் பார்த்துருந்தேன், கிறிஸ்து சொன்னால் இந்த மேட்ச்சுக்கு பெருசாக ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மா போனாலே ஜெயிச்சிருவோம் அப்படின்னா. அதான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி வந்து போடணும், ஸ்ட்ராட்டஜி போட்டால் தான் ஜெயிக்க முடியும். சும்மா போய் ஜெயிக்கிறதுக்கு வந்து வி ஆர் நாட் பிளேயிங் கிளப் கிரிக்கெட்டோ ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டோ விளையாடலை. திஸ் இஸ் ஐபிஎல், த டஃபஸ்ட் டோர்னமெண்ட் இன் த வேர்ல்டு. சரியா? அதனால சும்மா ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் சும்மா போவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வர்றதுக்கு இது இங்கே இது கிடையாது. திஸ் இஸ் ஐபிஎல் ஃபார் யூ. அதே மாதிரி இன்னொரு 2-3 பாயிண்ட் சொன்னாரு, அது நீங்க பேசுங்க, நான் லாஸ்ட் வரேன். சூப்பர். இல்ல இதுதான் நம்மளோட இது. எந்த டீம் ஜெயிக்கணும்னா இப்ப ஆர்சிபிங்கிற டீமுக்கு வந்து சொல்றதுக்கு குவாலிஃபை இல்லைன்னு சொல்றானா இல்ல என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஆர்சிபி எடுத்துட்டு மிச்சம் 9 டீம் வச்சு ஆடுங்களேன். ஏன்னா ஏன் வந்து 10-18 வருஷமா கப்பே அடிக்காத ஆர்சிபிக்கு போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் தேர் ஃபேன் ஃபாலோயிங், தேர் ஃபேன் பேஸ், கோலியோட ஸ்டார்டம் எல்லாமே இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஒரு நிமிஷம் அவன் ஃபினிஷ் நான் லாஜிக்க சொல்றேன். சொன்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்கறதுக்கான லாஜிக்க சொல்றேன். போன வருஷம் டாப் 4 போன டீமுக்கு தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டீம் வெர்சஸ் ஃபோர்த் டீம், ஓகேவா? செகண்ட் டீம் வெர்சஸ் தேர்ட் டீம், அதுதான் லாஜிக். போன வருஷம் இல்ல ஆமா இல்ல அதுதான் ஆக்சுவல் ரூல்ஸ். இப்போ நம்ம அந்த சாம்பியன் யார் வாங்குறாங்களோ அவங்களோட வென்யூ தான் அடுத்த ஐபிஎலோட ஃபைனல் வென்யூ. அது வென்யூ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தெரியும், செகண்ட் டீம் இப்போ அதே நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் வெர்சஸ் ஃபோர்த் மேட்ச், செகண்ட் மேட்ச் செகண்ட் வெர்சஸ் 3 அதுதான். டீம் வெர்சஸ் தேர்ட் டீம். ஓகே ராஜஸ்தானுக்கும் அதே மாதிரி பழைய செமிஃபைனல் ஃபார்மட். இப்போ கொஞ்ச நாளா தான் அந்த மாதிரி, முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தது. இப்போ 2 வருஷமா தான் நினைக்கிறேன் 2022 சிஎஸ்கே மட்டும் தான் ஆடுற மாதிரி இருக்கும், அதனால தான். இல்ல நீ முன்னாடி நல்லா பாத்தீங்கன்னா நிறைய மேட்ச் அந்த மாதிரி தான் சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கும். முன்னாடியே வந்துட்டு ஜெயிச்ச டீமுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கும், ஆப்போனன்ட்ட மாத்துவாங்க. அதான் 10 தடவை சிஎஸ்கே மேட்ச் வச்சிருக்காங்க, அப்ப அவங்களுக்குள்ள தான் முக்காவாசி மேட்ச் இருக்கும் அப்படி சொல்றேன். அதனால தான் இப்படி மாத்திட்டேன், முக்காவாசி அவங்களுக்குள்ள தான் இருக்கும். சரி ஓகே, அப்படிதான் சொல்றேன். கப்பு ஜெயிக்கணும்னா இதே மாதிரி டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடணும். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஆடாம இதே மாதிரி ஃபுல்லா டோர்னமெண்ட் ஆடினா ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்க பெங்களூர்ல பர்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் வின் பண்ண முடியும். இந்த அவேல நல்ல பர்சன்டேஜ் வச்சு தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஆஃப்டர் 2020 நான் ஸ்டாட்ஸ்ல பார்த்தேன். பெங்களூர்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா 7 கேம் இருக்கு, வர்ற பேட்ஸ்மேன் எல்லாமே வெறியோட வருவானுங்க. அந்த 7 கேம் எப்படி இவங்க டேக்கிள் பண்றாங்க? they don't have a proper spinner like Chahal, they will suffer. பெங்களூர்ல 2 கேம் வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை. முதல் 2 கேம் சப்போஸ் ரேப் அப்படி இல்லைன்னா ரஜத் பட்டேலோட கேப்டன்சியை பார்க்கலாம். அண்ட் மோர் ஓவர் have some request அது என்ன சொல்லிக்கிறேன் கண்டிப்பா. ஓகே அதுக்கு முன்னாடி நான் வந்து கார்த்திகை கேட்கணும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உனக்கு ஒரு இது கேட்கறேன். இப்போ இவங்க வந்து இந்த டீம் வந்து இப்போ அடுத்து இது போறதுக்கு
டீம் இதான் பண்ணுவாங்கன்னு சொல்லாத. உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ ஒரு கோச்சா அந்த இடத்துல இருந்தீன்னா நீ என்னென்ன சேஞ்ச் பண்ணுவ? ஸ்ட்ராட்டஜியா நீ என்னென்ன இந்த டீமை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஜெயிக்கிற வின்னிங் சைட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது உன்னோட தாட் சொல்லு. கேப்ப நீ எப்படி யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதா. ஆக்சுவலாக சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். 11 பிளேயர் எடுத்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மேட்ச் 8 மேட்ச் அதே 11 பிளேயரோட தான் விளையாடுவாங்களே தவிர நடுவில் மாத்துறது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. இப்போ தீபக் ஹூடா அண்ட் ஒன் மோர் கை திரிபாதி. யாரு ட்ரிபாத்தி, இவங்க 2 பேர்ல யாராவது அட்லீஸ்ட் ஒருத்தர் ஃபயர் ஆனாதான் சிஎஸ்கே அடுத்து மூவ் ஆக முடியும். இப்போ 2 பேருமே எப்பயுமே சும்மா போக வர அப்படியே இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த 2 பிளேயர் இல்லப்பா, இது 2 பிளேயர் இல்லாம வேற இன்னொருத்தர் உள்ள இறக்கி ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா அங்க யார் இருக்கான்னு பார்த்தா இவர் இருக்காரு, 3D பிளேயர் இருக்காரு, ஜெய்சங்கர். அவரை எடுத்து உள்ள போட்டு விளாடுறதுக்கு இவங்க 2 பேரை வச்சு விளாண்டுலாம் அப்படின்னு திரும்ப இவங்களதான் போய் ஆகணும். அண்ட் பவுலிங்குமே வந்து இன்னும் கொஞ்சம் சிஎஸ்கே வந்து இந்த ஃபீல்டிங்ஸ் பவுலிங்ஸ் இதுலையுமே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் ஒரு 20-30 ரன்ஸ் கட்டுப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் முடிச்சிடறேன். எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இப்போ இந்த 2 பேருமே கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் டச்ல இருக்காங்களேடா. கொஞ்சம் கூட ஒரு போட்டு ஆடு. ஆக்சுவலா நம்ம படிக்கல, நம்ம ரொம்ப ட்ரால் பண்ணோம். படிக்கலாம் வேஸ்ட்டா, அவனை ஒரு சைடு ஆட விட்டுட்டு நம்ம இது பண்ணணும். படிக்கல் கூட 14 பால் 27 ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான். நீ அந்த ஆர்சிபி எப்படி பேஸ் பண்ணி சூப்பரா சொன்ன 6 செக்மெண்டா பிரிச்சிருந்தாங்கல்ல, அவங்க எப்படி பேஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த 10 9 10 9 10 அந்த ரன் ரேட்லயே கொண்டு போறாங்க. ஆக்சுவலா சிஎஸ்கே கொஞ்சம் புல் டவுன் பண்ணாங்க. அந்த 177 ஒரு 2 விக்கெட் விழுந்துச்சு. அதுல இருந்து கொஞ்சம் அந்த பத்திரா அந்த 19 ஷட் டவுன் ஒரு போட்டான், அதனால 195. அவன் விட்டுருந்தான்னா நார்மலா போற ரன் ரேட்லயே போயிருந்துச்சுன்னா 210 215 போயிருந்தா 100 ரன் வித்தியாசம் தோத்துருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. அதனால செகண்ட் இது என்னன்னா, இப்போ இந்த 2 பேர்ல வந்து எனக்கு என்னமோ ரொம்ப கன்வின்சிங்கால தெரியல. ஸோ இது அவன் சொன்ன மாதிரி 7வது மேட்ச் வந்து நீ மாத்தி ஐயோ அப்போ புரிஞ்சு நீ மாத்துறதுக்கு கொஞ்சம் நீ ஒரு ப்ரொஆக்டிவ் ஆக்ஷனே எடுக்கலாம் என்ன கேட்டான். ஏன்னா ஆள் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஷேக் ரஷீத் இருக்கான், ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கான், ஸ்குவாட்ல உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ நீ அதுக்கு இவங்களை ட்ரை பண்ணி நீ ஃபெயில் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நியூ கம்மருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அகைன் பொட்டன்ஷியல் சிஎஸ்கேயோட எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் தான் என்னோட பாயிண்ட். ஏன்னா அவங்க 2 பேருமே சுத்தமா டச்சிலே இல்லை கொஞ்சம் கூட. என்ன திரிபாத்தி ஆடின ஷாட்லாம் எனக்கு பார்க்குற வைத்தறிச்சலா இருக்கு. அண்ட் தீபக் கூட சுத்துன்னு சுத்துறான். ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல போக மாட்டான், பேக் ஃபுட்ல வர மாட்டான். அப்படியே ஏதோ பால் ஆட தெரியாத மாதிரி ஆடிட்டு இருக்கான். இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ ஆர்சிபி எப்படி பண்ணாங்கன்னா 3 பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போறாங்க. புவி, ஹேசல்வுட் அண்ட் யாஸ்தேல், அப்புறம் ஒரு ஸ்பின்னர் சுரா சர்மா. 4 பேர் ப்ராப்பர் பவுலர்ஸ். எனக்கு இவன் பேட்டிங் ஆடணும்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம பாரு, சாம் கரனும் சும்மா வந்து அப்படியே ஒரு பேட்டிங் ஆடணும்னு ஆசைப்படுறோம், வர்றவன்லாம் பவுலிங் போனா பேட்டிங்கும் ஆடணும்னு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு அவுட் அண்ட் அவுட் அன்சுல் கம்போஜ் இல்ல ஒரு குருப்ரித், இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் நம்ம இதுலயுமே இருக்காங்க. கமலேஷ் நாகர்கோட்டி வேற இருக்கான். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது நம்ம வந்து சீக்கிரமா நல்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் பவுலரோடவே நம்ம போனோம்னா ஈவன் நம்மளோட அட்டாக்கும் கொஞ்சம் பொட்டன்டா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ கிறிஸ், நான் சொல்றேன், உன்னோட பாயிண்ட் சொல்லு. இல்ல, எனக்கு நீங்க தீபக் கூட கேட்ச் விட்டோன்னே எனக்கு டக்குன்ட்டு தலைவன் ஞாபகம் தான். அவன் பேர் என்னது, அந்த ஒரு சீசன் 9 கோடிக்கு வாங்கிட்டு ஒரு கேட்சை மட்டும் ஆமா விட்டுட்டு ஆமா கிளம்பிட்டாங்க. இவன் கௌதம், கிருஷ்ணபா கௌதம். கிருஷ்ணப்பா கௌதம் உன்னை எடுத்ததுக்கு ஒரு கேட்சை விட்டுட்டு அவன் அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. அந்த மேட்சும் வந்துட்டு இதாதான் வந்தான். ஒரு கேட்சை விட்டுட்டு 9 கோடியை வாங்கிட்டு கிளம்பிட்டான். அந்த மாதிரிதான் தீபக் கூட கேட்சை விட்டுன்னு எனக்கு தோணுச்சு. பட் தீபக் கூட ஒரு 2 சீசன் முன்னாடி எல்லாம் வந்துட்டு வருவாரு, டக்கு டக்குன்னு ஒரு 10 பால்ல ஒரு 25 ரன் அந்த மாதிரி அடிப்பாரு, போயிடுவாரு. பட் இப்ப என்னன்னு தெரியல, யாரு நம்ம இவன மாதிரி டக்குன்னு பேட்டிங்கே மறந்துட்டாரான்னு தெரியல. நம்ம யாரு கிரேட் நம்ம தோனி. 16 பால்ல 27. அதான் நீங்க வந்து அதான் ஒன் சைடு கோடி ஃபுல்லா ஆட விட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு பேசுறீங்கல்ல, அப்ப அப்படிதான் பேசுவோம். ஆமா, ஆட விட்டு இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். இந்த இது இட்லி எல்லாம் நேத்தே வாங்கி இட்லி எல்லாம் வாங்கி நேத்தே வச்சிருந்தீங்கல்ல, அது எங்களுக்கு எல்லாம் வேணாம், நாங்க ஜெயிச்சிட்டோம், ஊசி போயிருக்கோம், நீங்களே சாப்பிட்டுருங்க அதெல்லாம். அப்புறம் வந்து இது இன்னொன்னு சொல்றேன்,
கப்பல வச்சு கொடுக்க இட்லியே 5 கப்பு இருக்கு, சும்மாதான் இருக்கு, ஒரு கப்பல அதுதான் அந்த 5 ஸ்டார் இங்க ஒரு 1 2 3 4 5 ஸ்டார் போட்டீங்களா, அந்த 5 ஸ்டார் எதுக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு கூட முட்டாத்தனமா இருக்கிறவங்க எல்லாம் ஆர்சிபி கிடையாது. அந்த 5 கப்பு 5 ஸ்டார் வந்து 5 கப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை உட்காந்து நேற்று எக்ஸ்பிளைன் வேற ரிவ்யூல பண்றீங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து 2 வருஷம் ஜெயில இருந்தீங்களா, அதுக்கு ஏதாவது ஸ்டார் ஏதாவது இருந்தா அதையும் சேர்த்து குத்திக்கோங்க. அப்படின்னாதான் வந்து கரெக்டா 5+2 அப்படின்ற மாதிரி. நீ இது வரைக்கும் பேசின பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். அந்த ஜெயில் மேட்டர் வந்து இல்ல ப்ரீவியஸ் அது ப்ரீவியூல பேசினா ஒரு நிமிஷம் பேசும்போது 17 கப்பு 18 கப்புன்னு அவன் பேசும்போது யாரும் பேசவே இல்ல. 5 ஸ்டார் என்னன்னே தெரியாது, 5 ஸ்டார் என்னன்னே தெரியாதுன்ற அந்த 2 வருஷம் ஜெயில இருந்து வந்து நாங்க 3 தடவை ஜெயிச்சோம். நீங்க 2 வருஷம் வெளியே தான் இருந்தீங்க, அப்பவாது அதுதான் நான் சொல்றேன். அது என்னன்னே தெரியாத அளவுக்கு எல்லாரும் அப்படின்னு கேக்குறேன் நான். புரியல. அந்த 5 ஸ்டார் என்னன்னு தெரியாம ஆர்சிபிக்கு கோலிக்கு ஃபேன் தான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கேக்குறேன். அதுதான் இன்னும் 2 லோகோ ஜெயிலுக்கு ஏதாவது 2 லோகோ இருந்தா அதையும் சேர்த்து குத்திக்கோ அப்படின்னு சொல்றேன். இல்ல அந்த ஜெயில் சொல்றேன், அதையும் வாங்கிட்டு வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம்லன்னு சொல்றேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து 3 தடவை ஜெயிச்சிருக்கோம். ஜெயிலுக்கு 2 ஸ்டார் போட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க ஒரு கப்புமே அடிக்கல. ஒரு கப்புமே அடிக்காத டீம் கிட்ட மே 18 போன வாட்டி ஆக்சுவலா நீங்க சொல்ல போனா நான் பேசி முடிச்சிட்டேன். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தான் நீங்க வந்து ஆர்சிபிக்கு தான் நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஆர்சிபி அந்த மேட்ச் ஜெயிச்சு தோனியோட கனவெல்லாம் கலைஞ்சுதான் திரும்ப இன்னொரு சீசன் விளையாடுறாரு. அதனால நீங்க ஆர்சிபி தோனி இன்னொரு சீசன் விளையாடுறதுக்கு நீங்க வந்து தேங்க்ஃபுல்லா இருக்கணும். சிசி கார்த்தி, நீ இது வரைக்கும் பேசுறதெல்லாம் வேலிட் பாயிண்ட். அந்த ஜெயில் மேட்டர் வந்து that doesn't mean you are saying the club members. இங்க இருக்க யாரும் வந்து ஸ்ரீசாந்த் மாதிரியோ அங்க இருக்க பிளேயர்ஸ் மாதிரியோ துண்ட கீழே போட்டு பெட்டிங் இன்வால்வ் ஆகுது. That doesn't mean the club is betting. The club ஓட ஓனர் one of the owners. ஜெயில் வேணாம், பேன் நீ பேசுறப்ப நான் பேசல, நான் பேசுறப்ப நீ பேச. அது வந்து ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் இன்வால்வ் இன் பெட்டிங். அததான் இப்ப டிஜிட்டல் பெட்டிங்னு சொல்லி ட்ரீம் 11 மை11 சர்க்கிள் விளையாடிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் இன்வால்வ் இன் பெட்டிங். அந்த 2 வருஷம் சிஎஸ்கே பிளேயர்ஸ் பிளேட் ஃபார் குஜராத் லயன்ஸ் அண்ட் ரைசிங் சூப்பர் ஜெனிஸ். அதுக்கப்புறம் நடந்த வேர்ல்ட் கப்ல தோனி வாஸ் த கேப்டன். தோனியை வந்து பிசிசிஐ கான்ட்ராக்ட்லாம் தூக்கல. இன்கேஸ் இஃப் ஹி வாஸ் இன்வால்வ் இன் பெட்டிங், எனி ஆஃப் த பிளேயர்ஸ் இன்வால்வ் இன் பெட்டிங், அவனை வந்து போட்டிருப்பாங்க. ஜெயில் காமெடி அது கிடையாது. ஒன் ஆஃப் த ஓனர்ஸ் இன்வால்வ் இன் பெட்டிங். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் இக்னோரிங் த கிளப், இக்னோரிங் த பிளேயர்ஸ். அங்க இருக்க ஓனர் இன்வால்வ் ஆனதுனால தோனி இன்வால்வ் ஆனான்னு சொல்லவே இல்ல. இன்னும் 2 வருஷம் பேன் ஆனான்றதுல தான் நான் சொல்றேன். பிளேயர்ஸோட எம்பளம் தான் சொன்னேன். நீ பிளேயர்ஸோட எம்பளம் தான் சொன்னேன். பிளேயர்ஸ்னு சொல்ல ஜெர்சி, அவன் சொன்ன ஜெர்சி தான் சொன்னேன் நான். தோனி இன்வால்வ் ஆனான்னு எங்கேயுமே சொல்லவே இல்ல. டீம் அதான் சொல்றேன், பிளேயர்ஸ் அந்த டீம் ஆடிட்டாங்க. டீம் ஓனர்ஸ் வந்து பண்ணதுனால மட்டும்தான் அது வந்து பேன் இருக்க தவிர கிளப் வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கு, டீம் மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க சொல்லி எங்கேயும் பேன் ஆகல. அதனால அந்த ஜெயில் காமெடியை தப்பா புரிஞ்சுட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க பண்ற அதே மாதிரி நான் ஃபைனலா இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த 17 வருஷம் காமெடி 18 வருஷம் காமெடி கப்பே வாங்கல, கிண்ணத்துல லெட் மீ ஃபினிஷ் அதுதான் காமெடி கிடையாது. காமெடின்னு தெரியாது, காமெடி இல்லைன்னு சொல்லியே காமெடி மாதிரி பண்றீங்களா, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க இல்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை ஒரு ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகுது. அந்த ஸ்போர்ட்ல வந்து ஒரு 17 வருஷமா he or she is trying to win a medal or win a cup for India or whatever அவங்களுக்காக. அப்ப நீ அந்த குழந்தைகிட்ட இப்படிதான் நீங்க சொல்லுவீங்களா? அசிங்கமா இல்ல உனக்கு, தோத்துட்டே இருக்கிறியா, அசிங்கமா இல்ல, திரும்ப விளையாடுறியா, அசிங்கமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல மாட்டீங்க. யூ வில் என்கரேஜ். நம்ம வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தான், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும், அதுதான் பேசுவே தவிர 17 வருஷம் காமெடி 18 வருஷம் கப்படிக்கல காமெடி அந்த இதெல்லாம் வந்து நீங்க யூ ஹேவ் டு ஸ்டாப். அந்த குழந்தை வந்துட்டு நான் ஜெயிச்சிருவேன் சொன்னா பரவாயில்ல, பாத்துட்டீங்களா உங்களை அடிச்சிட்டோம்னு சொன்னா திருப்பி பேசதான் செய்வோம் நாங்க அந்த குழந்தைய. சரியா? நீங்க சோசியல் மீடியால திரும்ப நீ பேசக்கூடாது. நம்ம 4 பேர் எப்படி பேசுறோம்? மே 18 தூக்கிட்டு வரீங்கல்ல, அதுக்குதான் உங்களுக்கு செய்யறது. சரி, ஓகே ஒரே நிமிஷம். ஓகே இல்ல இப்போ 2 சைடும் நம்ம சிஎஸ்கே இவங்க சைடும் இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் ஓகே. பட் இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் தான். அண்ட் ஆல்சோ இப்போ கப்பு இல்லைன்னு சொல்லி கலாய்க்கிறது ஜஸ்ட் ஒரு இது. அண்ட் ஆல்சோ திரும்ப நீங்க இது பண்ணது ஒரு டீம் இது பண்ணும்போது நம்ம பர்சனலா இது வந்து எந்த ஒரு பிளேயர்ஸையுமே இது வந்து அக்யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டீம் அந்த பர்டிகுலர் அந்த ஓனர் ஸ்டேக் ஹோல்டர்ல ஒன் ஆஃப் த ஓனர் வந்து அதுல இன்வால்வ் ஆனதுனால தான் அந்த டீமுக்கே அந்த ஸ்டேக் இருக்கிறதுனால அந்த டீமோட பேன் 2 years.
ஸோ இதை வந்து நம்ம ஒரு ட்ரால் மெட்டீரியலாவோ இது பண்றதுக்கு இல்லை. அண்ட் ஃபேன்ஸுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் இருக்கலாம், ஒரு எப்படி சொல்றதுனால ஒரு ரைவல்ரி சதர்ன் டர்பி அப்படிங்கிற ஃப்ரெண்ட்லி பேண்டர் இருக்கலாம். ஆனா இது நான் இங்க சொல்ல விரும்புறேன், இது லாஸ்ட் டைம் இது என்னன்னா ஒரு எல்லை மீறி ஒரு வரவங்கள ரோட்ல போறவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஹர்ட் பண்றது, டிஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, அவன் மேல ஏறி அவனை பிசிக்கலா அவனை அபியூஸ் பண்றது. ஸோ ட்ரெயின்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பெங்களூர்ல நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து உண்மையாவே இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு சக மனுஷனா பார்க்கணும். ஸோ அவன் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியை போட்டு போனா அவனை அடிக்கிறதும். ஆனா சென்னையில வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணல. அப்படி இங்கேயும் ட்ரால் வார்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பேச்சோட இருக்கணும், அவ்வளவுதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட், ஒரு பேண்டர் இருக்கணும், அதெல்லாமே ஓகே. பட் இது வந்து ஒரு பிசிக்கல் அபியூஸாவோ இல்ல ஒரு இன்னைக்கு கூட நம்ம அஸ்வினோட இதுல பாத்தீங்கன்னா சஸ்திகா அவங்க சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து ஆக்சுவலா அவங்க கன்னடா தெரியும், நீங்க இந்த வீடியோ பார்த்தேன்னு தெரியல, அவங்க கன்னடா தெரியும். அவங்க அந்த மேட்ச் முடிச்சுட்டு வெளியே அந்த மேட்ச் முடிச்சு வந்து 10 நிமிஷமா இவங்களை வந்து அவ்வளோவா தரக்குறைவா அபியூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கன்னடா தெரியும், அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, அகைன் என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு. ஸோ ஒரு டீமை சப்போர்ட் பண்றேன் இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்குன்னு இவங்களை ஒரு ஒரு மனுஷங்களை இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுறது வந்து, நான் இது சிஎஸ்கே ஆர்சிபி பண்ணாலும் சரி, ஆர்சிபி சிஎஸ்கே பண்ணாலும் சரி, இல்ல இந்தியா பாகிஸ்தானை பண்ணாலும் சரி, இல்ல பாகிஸ்தான் இந்தியா பண்ணாலும் சரி, இந்த பர்டிகுலர் இதை வந்து யார் பண்ணாலுமே ஏத்துக்கவே முடியாது. ஸோ அதை மட்டும் நான் இங்க பதிவு பண்ணணும்னு இருந்தேன். மற்றபடி ஃப்ரெண்ட்லி பேண்டர் இருக்கும், பேசலாம், இது பண்ணலாம். பட் ஒரு வரம்பு இருக்கணும் எல்லாத்துக்குமே, அதுதான் நான் சொல்ல வரது. சொல்றேன். இல்ல மெஸ்ஸி ரொனால்டோ இல்ல, நீ இது பிரீமியர் லீக் எல்லாம் பார்த்தேன்னா இந்த அபியூஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் என்ன அபியூஸ் அங்க நடக்கும். நீ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சுக்குவானுங்க, தீ பொருத்தி உள்ள எறிவானுங்க, அந்த அளவு எல்லாம் நடக்கும் ஃபுட்பால் நடக்கும். பட் ஆனா நம்ம வந்து ஒரு குரங்குல இருந்து மனுஷனா வந்திருக்கோம், மனுஷன்ல இருந்து அடுத்த பரிமாற்றமா நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம இன்னும் திரும்ப குரங்கோட மோசமான ஒரு ஜந்து அளவுக்கு நம்மன்னு சொல்றது நம்ம கம்யூனிட்டி, நம்ம சுத்தி உள்ளவங்க, நம்ம நான், அப்புறம் எங்க வீட்டுல உள்ளவங்க, நம்மளை சுத்தி உள்ளவங்க, நம்ம நாடு, இந்த மாதிரி நான் சொல்றேன். மாற்றம் நம்மகிட்ட இருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவு இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அடுத்த மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் அன்னைக்கு திருப்பி உட்கார்ந்து மாத்தி இல்ல மாப்பிள்ள இங்க பாரு, உட்காந்து பேசும், இன்னும் ரெண்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வருவாங்க, உட்காந்து ஜூம்ல 50 பேருக்கு நம்ம உட்காந்து பேசலாம். ஆனா ஒரு பேசும் பொருளும் ஒரு என்ன மேட்ரோ அதை கருத்துள்ள இதா பேசணும். அடுத்து கடந்து போறதுக்கு நம்ம எப்படி ஒரு பாயிண்ட் ஸ்டெப் நம்ம எப்படி முன்னேறோம், அவங்க எப்படி முன்னேறாங்க, அதுதான் பார்க்கணும். அவனும் பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணேன். கோலி வந்து ஃபுல்லா விளையாடுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஒரு ப்ரிவியூ எப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ரிவியூ பண்ணணும். இப்ப அதே மாதிரி நானும் நெக்ஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்சுக்கு ப்ரிவியூ வருவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் தோனியை கலாய்க்க எனக்கு தெரியும். பட் அந்த மாதிரிலாம் வேண்டாம். பிரச்சனை கிடையாது. ட்ரோல் பண்றது பிரச்சனை கிடையாது. சரியா? இப்ப நான் இங்க யாரும் கிருஷ்ணா சட்டையை பிடிச்சோ, விஜய் சட்டையை பிடிச்சோ, இல்ல மதன் சட்டையை பிடிச்சோ யாருமே அங்க உள்ளத அங்க பேசிக்கோனா, இங்க உள்ளத நான் பேசலாம். சரவணனே அடிச்சு தள்ளுறாங்க, அடிச்சு இது பண்ணாங்க. தோனியோட ஃபேன் போட்டிருப்பாரு சரவணன் ஒருத்தர், சிஎஸ்கே ஃபேன், அவரே அடிச்சாங்க போன தடவை அங்க வச்சு. அதுதான் சொல்ல வரான் விஜய். நம்ம மாத்தி மாத்தி ட்ரோல் பண்ணிக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ ஆக்சுவலா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு வேற மாதிரி பேசுவோம். நான் ஒண்ணு சொல்லுங்க, இப்ப இது ரொம்ப நாளா இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா இப்ப எம்ஏக்கும் சிஎஸ்கேக்கும் அவன் தெரியும், இதோட பரம சண்டையா இருக்கும், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வெறியா இருப்பானுங்க. ஆனா இப்போ இந்த ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச் அந்த May 18 நடந்த ஒரு இது வந்து ஓகே, ஒரு குவாலிஃபயர், நாங்க வந்து குவாலிஃபை ஆகல, அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஓகே. பட் அந்த இது மேட்ச் முடிச்சுட்டு தோத்தவன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹெவியா ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட இது பண்ணலாம். பட் ஜெயிச்சவன் அங்க இருக்க தமிழன்ஸோட இது பெர்சன்டேஜ் கம்மி, அப்ப நம்ம தான் மைனாரிட்டி. ஸோ அங்க போய் மைனாரிட்டி கம்யூனிட்டியில உள்ளவங்களை போய் இவ்வளோ அபியூஸ் பண்றது, பிசிக்கல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலா இது ரொம்ப புதுசா இருக்கு எனக்கு. அண்ட் ஆல்சோ அதனாலதான் இவ்வளோ ஒரு ஹேட்ரடே இந்த 2 ஸ்டேட். இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஐபிஎல் ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு 2 ஸ்டேட்டுக்கும் இப்போ வந்து முட்டிக்கிட்டு நிக்கிற ஒரு எப்படி சொல்றது காவேரி பிரச்சனையோட இப்போ ஐபிஎல் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் பிரச்சனை வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல வரேன். ஸோ இது வந்து நம்ம இப்போ இன்னைக்கு மேட்ச் நடந்திருக்கு, இன்னைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சு நைட்டு போகும்போது தெரிஞ்சு நம்ம தோத்துருக்கோம். பட் யாருமே ஆர்சிபியை போய் அவனை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அவன் மேல அவனை போய் அடிக்கிறதோ, அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, அவன் ரோட்ல போட்டு இது பண்றது, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணோட ஒரு பையன் போனா அவங்க அந்த பொண்ணு
பொண்ணு முன்னாடி போய் கத்தி ஒரு மாதிரி பேனிக்கை கிரியேட் பண்றது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுவோம். அதுதான் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி பேண்டர் இருக்கும், ட்ரால் பண்ணுங்க, கலாய்ங்க. ஏன்னா கோலி ஃபேன்ஸ் தோனியை கலாய்ப்பாங்க, தோனி ஃபேன்ஸ் கோலியை கலாய்ப்பாங்க, ரோஹித்தை கலாய்ப்பாங்க, அது எல்லாமே இருக்கும். பட் இந்தியன் வரும்போது எல்லாருமே கடைசி வந்து இந்தியாக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம், இந்தியாக்காக பேசுவோம். இப்போ ஆஸ்திரேலியா இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். கடைசி வடிவேலு பாட்டை போட்ட மாதிரி வந்தே மாதரத்தை போட்டாதான் மாப்பிள்ள எல்லாம் ஒரே. இப்போ இதை போட்டுரு, எதையும் இந்த ஷார்ட்ஸையும் போட்டுரு, அந்த மாதிரி போட்டாதான் நம்ம ஒன்று சேருவோமே தவிர. பட் அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் சொல்லல, பிசிக்கல் அபியூஸ், வெர்பல் அபியூஸ் அது மட்டும் நம்ம பண்ணாம ஒரு மனிதத்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் என்னோட இது. சரி, ஓகே, நம்ம கடைசியா சிஎஸ்கே பத்தி பேசி முடிச்சிடலாம். 30 செகண்ட்ஸ் தான் டைம், ஒரு பேசி நிமிஷம் வந்து முடிங்க. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். விஜய் உன்னை கீழே வந்து போடா பூமர்னு சொல்லுவோம். மாப்பிள்ள என்ன கண்டிப்பா மாப்பிள்ள சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் சொல்லிட்டு சொல்லட்டும், போட்டோம். சொல்லிட்டு போட்டேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஓகே, நம்ம சேனல் நம்ம வந்து பர்சனல் ஒப்பீனியன் சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். சோ ஒண்ணுதான், இப்ப சிஎஸ்கே வந்து தோனியை ஆஸ் அ பேட்டரா கண்டிப்பா ஆடி ஆகணும். தோனி at number 6 எனியாவும் ஆடி ஆகணும். சோ தோனி வந்து அஸ்வினுக்கு அப்புறம் இறக்குறாங்க, நம்பர் 9 இறக்குறாங்கன்னா சிஎஸ்கே இஸ் நாட் மூவிங் ஃபார்வர்ட். சிஎஸ்கே கம்ப்ளீட்லி பேக்வர்ட்ல தான் மூவ் ஆகுறாங்க. கம்ப்ளீட்லி என்ன சொல்றது, தோனி நம்பர் 9 எதுக்கு வரணும், வந்து ஸ்டோக் கூட வைக்கல, இஸ் ஹிட்டிங் த பால். ஸோ அப்போ நம்பர் 6லயே வரலான்றது என்னோட ஒப்பீனியன். பேக்வர்ட்ல போகாம முன்னாடி வந்து ஆடணும். இல்லைன்னா வந்து இம்பாக்ட் பிளேயர் ஆடினா தோனி யூஸே கிடையாது. ஏன்னா விக்கெட் கீப்பரா தான் இருக்க போறாங்கன்னா த டீம் வில் நாட் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் ஒன் மோர் திங், இப்ப சில தற்குறிஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸே சொல்றேன், மைக்கு முன்னாடி வந்து தோனியோட 6 பார்த்தோம் போதும்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு விஷயம், த கேம் இஸ் ஆல்வேஸ் பிகர் தென் த இண்டிவிஜுவல். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பிளேயரை நம்பி மட்டும் போனோம்னா இந்த கிளப்போட ஃபேன் பேஸ், இந்த கிளப்போட அந்த மொரல் எல்லாமே வந்து டவுன் ஆயிடும். இதை வந்து மூவிங் ஃபார்வர்ட் இதை வந்து நம்ம அடுத்த இதுல ப்ரிவியூல பேசலாம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் மக்களே இந்த வீடியோக்காக. நம்ம நெக்ஸ்ட் இன்னும் இதை பல முன்னேற்றத்தோட எப்படி சிஎஸ்கே அணுகுவாங்கிறத நம்ம பேசலாம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் சிஎஸ்கே பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க நம்புவோம். யா, ஹாவ் அ ஹாப்பி நைட். தேங்க்யூ, பாய்.